வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரி கௌசல்யாவின் கைபேசியை கைப்பற்றி இருக்கிறது காவல்துறை. அந்த கைபேசியை இப்பொழுது சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறது. அந்த சோதனைக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய களம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவருக்கு வருகின்ற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வருகின்றன. நாம் இந்த காணொளியில் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதி வலையா இந்த கைது, இதன் பின்னால் நடக்கக்கூடிய விசாரணைகள், இது பலருடைய மட்டங்களில் எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி. பலர் எழுப்பியிருக்கக்கூடிய தார்மீகமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கேள்வியாகவும் இது இருக்கின்றது. பெரியவளான் பகுதியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு காணி இருக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்திய செய்தியை நான் இதற்கு முன்பு 2 காணொளிகளில் பேசியிருக்கிறேன். அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த பகுதியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு காணி இருக்கிறது. அது அவங்களுடைய தாத்தா காலத்து காணி. அது பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அங்கு பாம்பு நிறைய அடைந்திருக்கிறது. எனவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயந்துதான் செல்லக்கூடிய சூழல். எனவே அந்த இடத்தை, புதர்களை எல்லாம் நீக்கி அதை சுத்திகரித்து விட்டால் பாம்புகள் எதுவும் தங்காத ஒரு நிலைமை ஏற்படும். இரவு நேரங்களில் பக்கத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் தைரியமாக செல்வதற்கான ஒரு களமாக அது அமையும் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உங்கள் காணியை நீங்கள் பராமரிப்பதற்கு அனுமதிக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவும் சகோதரி கௌசல்யா அவர்களும் அந்த காணிக்கு வருகிறார்கள். காணிக்கு வருகின்ற பொழுது அந்த காணியில் ஒரு குறிப்பிட்ட பங்கு எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வாயில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் கற்களால் அடிக்கக்கூடிய ஒரு களம் மாறுகிறது. எனவே இது ஒரு பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் இந்த தகராறை அல்லது இந்த மோதலை சகோதரி கௌசல்யா அவர்கள் தன்னுடைய கைபேசியில் அதை படம் பிடித்திருக்கிறார். அதுபோல எதிரில் இருக்கக்கூடிய பெண்களை சார்ந்தவர்களும் அவர்கள் சார்பாகவும் அவர்களும் அந்த நடந்த சம்பவத்தை தங்களுடைய கைபேசியில் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். பிரச்சனை முத்தக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. தன்னை எதிர்த்து வரக்கூடிய மக்கள் அமைதி காக்காமல் தன் மீது பழியை சொல்லக்கூடிய ஒரு களத்தோடு வருகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் தன்னை தாக்கக்கூடிய ஒரு களத்தையும் அவர்கள் எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக அரசாங்கத்தின் சார்பில் வைத்தியர் அர்ஜுனா கேட்டு பெற்றிருந்த அந்த கைத்துப்பாக்கியை அவர் வெளியே எடுக்கிறார். அந்த கைத்துப்பாக்கியை அவர் வெளியே எடுத்தவுடன் அந்த காட்சிகள் காணொளிகளில் பதிவாகிறது. அதாவது வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்தவர்கள் எடுத்த காணொளியில் அது பதிவாகிறது. அதுபோல சகோதரி கௌசல்யா எடுத்த காணொளிகளிலும் அது பதிவாகிறது. வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்தவர்கள் இந்த காணொளியை தங்களுக்கு தெரிந்த ஊடகங்களுக்கு கொடுத்து வைத்தியர் அர்ஜுனா பெண்களை மிரட்டுகிறார் என்கின்ற செய்தியை அது பரவ செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பல மட்டங்களில் இந்த செய்தி பரவத் தொடங்குகிறது. வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்ட கைத்துப்பாக்கியை எடுத்து அப்பாவி மக்களை மிரட்டக்கூடிய களத்தை செய்திருக்கிறார் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்படுகிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த சூழலில் தன்னை நிரபராதி என்று நிரூபிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒரு வழக்கை சொல்கின்றார் இந்த எதிர்த்தவர்கள் மீது.
எதிர்த்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா மீது பதிவு செய்த அந்த வழக்கை மல்லகம் காவல்துறை அதை விசாரணை செய்கிறது. விசாரணைக்கென்று வைத்தியர் அர்ஜுனா அழைக்கப்படுகின்றார். அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுனாவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வைத்தியர் அர்ஜுனா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா கைத்துப்பாக்கியை தவறாக பயன்படுத்த முயற்சித்தார் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய களத்தை காவல்துறை எடுத்தது. நீதிமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா இதை தான் எந்தவிதமான பிழையும் செய்யவில்லை என்பதை எடுத்து வைத்தால் கூட நீதிமன்றம் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்று அறிவித்து விடுகிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்து அவரை சிறையில் அடைப்பதற்கான களத்தை காவல்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்கின்ற இக்கட்டான நிலைமை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆயினும் கடமை செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனாவை சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கிறது காவல்துறையும் நீதிமன்றமும். இந்த சூழலில் அங்கு நடந்த சம்பவத்தை தன்னுடைய கைபேசியில் சகோதரி கௌசல்யா அவர்கள் அதை படம் பிடித்திருந்தார் என்கின்ற செய்தியும் காவல்துறைக்கு தெரிய வர விசாரணைக்கென்று கௌசல்யா அவர்களுடைய கைபேசியை வாங்கி அந்த கைபேசியில் இந்த சம்பவம் அதாவது காணொலியாக பதிவு செய்திருந்த அந்த காட்சிகளை காவல்துறை அதிகாரிகள் இப்பொழுது பெற்றுக்கொண்டு அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. அப்படி ஆய்வு செய்கின்ற பட்சத்தில் அதிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கைத்துப்பாக்கியோடு நின்ற காட்சிகள் பதிவாகி இருந்தால் அது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு சிக்கலாக மாறும் என்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது, ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்த எங்களுடைய அண்ணன் மீது தவறுதலாக இதுபோன்ற பொய் குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை எடுத்து வைக்கின்றார். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சிறைச்சாலைக்குள், சகோதரி கௌசல்யா அவர்களுடைய கைபேசி காவல்துறையிடம் விசாரணைக்குள் சிக்கி இருக்கிறது. 29ஆம் தேதி நீதிமன்றம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பிணை அளிக்குமா அல்லது அவரை மீண்டும் நீதிமன்ற காவலில் நீட்டிப்பு செய்யுமா? இந்த கேள்விதான் பலர் மனதில் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் மிக தெளிவாகவும் மிக தைரியமாகவும் இந்த வழக்கை எதிர்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் அனைத்தும் சுமூகமாக தீர்ந்து நல்ல ஒரு செய்தி வருவதற்கான களத்தை எடுக்கட்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வதை தவிர வேறொன்றும் செய்வதற்கு நம்மால் முடியாது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.